தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் முதல் விஷயமே பார்த்தா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளில் என்ன பண்ண போறாங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்த போறதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. ஈரான் அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல. அப்படின்னா ஈரான் கலந்துக்க போவதில்லைன்னு தெரியுது. அதே சமயத்தில் அமெரிக்கா இந்த அறிவிப்பை கொடுத்துட்டு இதுக்கு மேலே நாங்கள் பொறுக்க மாட்டோம், இன்னைக்கும் கலந்து காட்டினா நாங்கள் தாக்குதலை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் தாக்குதலை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தா அங்க அமெரிக்காவுடைய காங்கிரஸ் பார்த்தா இன்னும் இந்த போருக்கான முழு சம்மதமும் எல்லாருமே கொடுக்கல. வெறும் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தான் ட்ரம்ப் ஜெயிச்சு இந்த போரை பண்ணிட்டு இருக்காரா தவிர மற்றபடி அதுக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடியவர்கள் கம்மியா தான் இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்க இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டு இருக்காங்க. எதுக்காக இஸ்ரேலுக்காக நம்ம போய் சண்டை போகணும்ட்டு. முதல்ல இஸ்ரேல் காசால சண்டை போடும் போது ஓகேவா இருந்துச்சு இவங்களுக்கு. ஆனா இப்ப இஸ்ரேலுக்காக அமெரிக்கா போய் ஈரான்ட்ட சண்டை போடுது, அடி வாங்குதுங்கும் போது அவங்களுக்கு ஓகேவா இல்லை. அதனால பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி இப்படி அப்படி இருந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தான் இவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கறதுனால பெருசா போர் செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனாலும் அதே நேரத்துல போர் விமானங்கள் கொண்டு பல இடங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா தரையிறக்கி இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு வேற வழியே இல்லை. அவங்க ஒட்டு மொத்தமா விட்டு கொடுக்கணும்னு பார்த்தா ஈரானும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்துல ஈரான் விட்டு கொடுக்காதப்ப ஏதாவது ஒரு நடு சமரசத்தை நாடி போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மாதிரி இவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, இறங்கி போக மாட்டேங்கிறாங்க. அதனால ஆய்வாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் இந்த போரை இழுக்க பாக்குறாங்க, போரை ஆரம்பிக்காமையே சமாதானத்துக்கு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் ட்ரம்ப் அதிரடியாக சில மிரட்டல்களை எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இன்னைக்கு மிரட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய படகுகள், ஏன்னா அவங்களுடைய ஈரானுடைய படகுகள் தான் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேலுடைய கப்பல் எல்லாம் சிறை பிடிக்குது. அதனால அந்த படகுகள் கண்ணில் பட்ட உடனே சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவுடைய ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா சைனாவுக்கு போயிட்டு இருந்த எண்ணெய் கப்பலை இந்தியன் ஓசன்ல வச்சு கைது பண்ணியிருக்காங்க. அதாவது ஈரான்ல இருந்து கிளம்பி சைனாவுக்கு போயிட்டு இருந்துச்சு, அதுவும் எல்லையை மீறி போனதுக்கு பிறகு கூட விரட்டி போய் பிடிச்சிருக்காங்க. அதே சமயத்துல இது ஒரு கப்பல் மட்டும்தான் போயிட்டு இருக்கான்னு கேட்டா கிடையாது, நூற்றுக்கணக்கான கப்பலை போக வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு மாட்டிடுது. அப்படி பாத்தீங்கன்னா சைனாக்கு போன கப்பலை இப்போது அமெரிக்கா பிடிச்சிட்டு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. பேச்சுவார்த்தைக்கு வாங்க, சமாதானத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கும் அநேகமா ஈரான் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி, பாகிஸ்தான் வருவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிலவரம் எப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்குள்ள தெரிஞ்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னா இன்னைக்கு மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, யூரோப் கண்ட்ரீஸ்லாம் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அங்க என்ன பண்ண போறோம், ஹார்மோஸை திறக்க போறோம், அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்த போறோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன தகவல் ஒரிஜினலா வந்திருக்குன்னு பார்த்தா யூரோப் கண்ட்ரீஸ் இப்போது அமெரிக்கா கூட நம்ம நிக்க முடியாது, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி படகுகளை எல்லாம் அமுச்சு விட முடியாது, போர்க்கப்பலை எல்லாம் அமுச்சு விட்டோம்னா ஈரான் நம்மளை அடிச்சு தோச்சு போடுவாங்க. அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா அமெரிக்காக்காரனுக்கு என்ன இருக்குது, அவன் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்கு. ஆனா நமக்கு பார்த்தா ஈரான் சைட்ல இருந்து நமக்கு நிறைய தேவை இருக்கு. அந்த ஹார்மோஸை கடந்து வராட்டினா நமக்கு தான் நஷ்டம். பேசாம நம்ம என்ன பண்ணிடலாம், ஈரானுக்கு சாதகமா மாறிடலான்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய தகவல்களை ஈரானுக்கு ஐரோப்பிய நாடுகள் கொடுப்பதாக இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா சும்மாலாம் இப்படி ஒரு செய்தி வராது, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம வராது. இப்போதைக்கு அரசல் படசலாம் என்ன வந்திருக்குன்னா யூரோப் கண்ட்ரிஸ் அவங்களுடைய கப்பல்களை விடணும் அப்படிங்கிறதுக்காக காசு கட்டி அவங்க கொண்டு வரக்கான ஐடியாவில் இருக்கிறதாகவும், ரெண்டாவது பார்த்தா அவங்க அமெரிக்காவுடைய தகவல்களை எல்லாம் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு ஈரான் கூட டைப் ஆறாங்கன்னு தெரிய வருது. அதில் இன்னைக்கு பார்த்தா நார்த் கொரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரானுக்கு டைரெக்டாக டீலிங் பேசுறதுக்காக வரப்போகிறோன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ ஈரானுக்கு இன்னைக்கு நார்த் கொரியா வராங்க. அதில் என்ன பண்ண போகிறாங்க, நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்து எங்களுடைய கப்பல் எல்லாம் எடுத்துக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீலிங்க்கு போயிருக்காங்க. இப்போ அமெரிக்கா அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. யாராவது ஹார்மோஸில் காசை கட்டிட்டு வந்தால் விடமாட்டோம் தானே சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்டால், அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது நிறைய கப்பல் போயிட்டு இருக்குது. அதனால தான் இவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்தாங்க அமெரிக்கா முற்றுகையை மீறியும் நிறைய கப்பல் சேஃபாக போயிருக்கு. அதில் வேற இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு கப்பலை ஈரான் பாதுகாப்பாக கொண்டு இந்தியாவுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க, விட்டுருக்காங்க. இப்ப அந்த கப்பல் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு. அப்ப இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பலை ஈரானே பாதுகாப்பா அமைச்சு வைக்குதுன்னா அமெரிக்கா அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ 10 கப்பல் போனா ஏதோ ஒரு கப்பல் மாட்டுது அப்படிங்கிற நிலவரம் தான் இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல ஈரான் இன்னைக்கு நேத்து இல்ல பல வருடமாக பொருளாதார தடையில் தான் சிக்கியிருக்காங்க. அதனால அவங்க பல்வேறு ரூட்டுகளை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்க நிறைய தீவு இருக்கு. எங்கிருந்து எது இவங்களுக்கு லிங்க் இருக்குதுன்னு கூட அமெரிக்காவுக்கு தெரியும்.
தெரியாது. ஏதோ ஒரு இடத்த போய் என்ன பண்ணியிருக்காங்க, அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லாம தவிர மற்ற எல்லா இடத்தையெல்லாம் வந்து இவங்களால அடைக்க முடியாது. அதையும் மீறி தான் என்ன ஆயிட்டு இருக்குன்னா கப்பல்கள்லாம் போயிட்டு இருக்கு. எல்லா நாடுகளும் பார்த்தாங்க, அமெரிக்கா எங்கேயோ போய் க்ளோஸ் பண்ணியிருக்கானே, இனி நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்தாங்க ஒரு வாரம். இப்போ எல்லாருமே அமெரிக்காவெல்லாம் மீறி நமக்கு வந்துடும் தைரியம் வந்து ஈரான்கிட்ட போய் டீலிங்க்கு போயிருக்காங்க. இந்த போர் நடந்துட்டு இருக்க இந்த நாட்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 40% வருமானம் ஈரானுக்கு அதிகமாயிருக்கு. அதுவும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா, இந்த ஈரானு இப்ப மட்டும் போர் நிறுத்தத்துல மட்டுமே, இந்த சமயத்துல மட்டுமே 5 பில்லியன் சம்பாதிச்சிருக்காங்க. பொதுவா அவங்களுக்கு 3.5 பில்லியன் தான் இந்த சமயத்துக்கு வருமாமா. ஆனா 5 பில்லியன் சம்பாதிச்சிருக்காங்க. மொத்தமா அங்க செலவே 170 பில்லியன் தான் இந்த போர்ல நஷ்டம் வந்துச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிடலாம், ஹார்மோஸ் கடலை வச்சு வந்து எடுத்துட முடியும். அதனாலதான் ஹார்மோஸை வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஈரான் வந்து பேச்சுவார்த்தையில விட்டு தர மாட்டேங்கிறாங்க. அமெரிக்காக்காரன் தான் போர் செஞ்சுட்டு போயிட்டான், இஸ்ரேல்காரன் தான் அடிச்சுட்டு போயிட்டான், இப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, இதை எப்படி மீட்டெடுக்கிறதுனா கண்டிப்பா ஏதாவது ஒரு வருமானம் இருக்கணும். அதனாலதான் ஹார்மோஸுடைய வருமானத்தை அவங்க கையில எடுக்கிறாங்க. இதே சமயத்துல நமக்கு வந்து விலைவாசி ஏறுதான்னு கேட்டா இந்தியா வந்து இல்லை ஏர்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறான், பிடிச்சிக்கிறான் கப்பலை. இன்னொரு பக்கம் ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்க, காசு வாங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாம் மாறி மாறி ஒரு சிக்கலாக இருக்குது. அதனால் போக போக தான் தெரியும். இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே வந்து இனி வந்து அமெரிக்கா என்ன பண்ணும், ஏன்னா சமாதானத்துக்கே வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்ன ஆயிடுது, இவங்களுக்கு பித்து பிடிச்ச மாதிரி போயிடுது. நாம் சமாதானம்னு சொல்லிட்டு இருந்தா உலக நாடுகளே நம்மளை பார்த்து என்ன கேட்பாங்க, நீங்கள் தான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் சமாதானத்தை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளே தான் கேட்பாங்களே. இது ஒரு பெரிய அசிங்கமாச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்காவுக்கு சமாதானம்னு சொல்லி சொல்லி சமாதானத்துக்கு வராமல் போயிட்டாங்களேங்கக்கூடிய ஒரு வருத்தம் இருந்துட்டு இருக்கு. எப்படியாவது வர வச்சிருவோம், ஏன்னா அவங்களுடைய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் போயிடுச்சு. அவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான ஹார்ட் லைனில் தான் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் விட்டிங்கன்னா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. நிறைய இழந்துட்டாங்களாமா, நிறைய பிரச்சனையில் இருக்காங்களாமா, அவங்களுடைய கப்பல் போக மாட்டேங்குதாமா, வர்த்தகம் பாதிக்கப்பட்டுருச்சாமா, அவங்களுடைய நாட்டில் மக்கள் எல்லாம் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா, அவங்களுக்கு வந்து காசே இல்லையாமா, இத்தனை இருக்குது. அப்புறம் எப்படி அவங்க சமாதானத்துக்கு வராமல் போயிடுவாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அமெரிக்காவுடைய ஒரே டாக்டிக்ஸ் என்னன்னா, எப்படியாவது நெருக்கடி கொடுத்து ஈரானை சமாதானத்துக்கு கூட்டிகிட்டு வரணும்னு பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்க வராங்களா வரமாட்டாங்களான்ட்டு. ஈரானும் விடாப்பிடியாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தடவை ஹார்மோஸும் வேணும், யுரேனியமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, லெபனானில் போர் நிறுத்தம் வந்துச்சு 10 நாள்ன்ட்டு. ஆனால் போர் நின்றுச்சான்னு கேட்டால் இன்றைக்கி வரையும் போர் நிற்கல. நேற்று மட்டுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லெபனானுடைய ஹிஸ்புல்லா வந்து அறிவிச்சிட்டாங்க, இனி லெபனான் நோக்கி எத்தனை தாக்குதல் வருதோ அத்தனை தாக்குதலையும் நாங்கள் இஸ்ரேலுக்கு செய்வோன்னு இருக்காங்க. இதுவரை லெபனான்லேருந்து ஒரு 10 தாக்குதல் பண்ணால் இஸ்ரேல் போய் அங்கே போய் 20-30 தாக்குதல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்படி பண்ணிட்டு இருந்த இடத்துல நேற்று வந்து எத்தனை தாக்குதல் வருதோ அத்தனை தாக்குதல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 5 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள வந்து வடக்கு இஸ்ரேல்ல தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அது இல்லாம வந்து ரத்வான் படை களமிறங்கி தரைப்படை உள்ள போயிட்டு இருந்த வந்து தாக்குனதுல அங்கிருந்த 3 கவச வாகனங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல 25 பேர் கொண்ட இஸ்ரேல் ராணுவ குழு இருந்திருக்கு. அதை வந்து தாக்குனதுல 10 பேராவது உயிரிழந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்ப லெபனான் தரப்புல இருந்து அறிவிக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து மூச்சுடாம தான் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாத்துக்கும் மேல வந்து பிந்த் ஜபீல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருந்த அலி ரிதா அப்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமாண்டரை வந்து தாக்கியிருக்காங்க. அவர் காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த காரவே குறி வச்சு தாக்குதல் நடத்தினதில் அவர் உயிரிழந்திருக்காரு. இவருக்கும் ஐஆர்ஜிசிக்கும் ரொம்ப வந்து நெருங்கின தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஐஆர்ஜிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கமாண்டர்களை நேரடியாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொடர்பில் வச்சுருப்பாங்க. அப்போ தான் வந்து இங்கேருந்து ஹிஸ்புல்லாவுக்கும் அங்கேருந்து ஐஆர்ஜிசிக்கு நடுவில் கம்யூனிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வந்து பார்த்தா ஐஆர்ஜிசிட்டிருந்து உதவி வரக்கூடிய ஒரு ஆளவே என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா போர் நிறுத்தம் இல்லை, போர் தான் நடந்துட்டு இருக்கு. லெபனானுடைய ஹிஸ்புல்லா சொல்லிட்டாங்க, விட்டே தரமாட்டோம், இந்த தடவை பதிலுக்கு பதில் அடிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தலைவர் கமாண்டர் வேற இறந்ததுக்கு பிறகு இன்னும் வந்து ஆக்ரோஷமான தாக்குதலை தான் நேற்று ஃபுல்லா வந்து நடத்தியிருக்காங்க. தரைப்படையிலையும் தாக்குதல் நடந்திருக்கு, அது இல்லாமல் வடக்கு இஸ்ரேல்லையும் தாக்குதல் நடந்திருக்கு. இன்னைக்கும் நம்ம வந்து எவ்வளவு எண்ணிக்கையில் இஸ்ரேல் தாக்குறாங்களோ அதை கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்.